இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் திருவசனம். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித பிரான்சிஸ் ஆஃப் பாலோவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி பெரிய வியாழன். இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, இன்று பெரிய வியாழன், மாண்டி தர்ஸ்டே. ஆண்டவரின் உணவை நாம் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் இயேசு தம் சீடர்களின் பாதம் கழுவும் சடங்கும் என்றுதான். நம் வாழ்வில் நாம் எவ்வளவு பிறரிடமிருந்து எடுத்துக்கொள்கிறோம்? அம்மா அப்பாவிடமிருந்து, நண்பரிடமிருந்து, குடும்பத்தாரிடமிருந்து, கணவன் மனைவி பிள்ளைகளிடமிருந்து, பணியிடத்திலிருந்து எவ்வளவோ மற்றவரிடமிருந்து எடுத்துக்கொள்கிறோம். அவர்கள் நமக்கு செய்ய வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறோம். ஆனால் நாம் எவ்வளவு மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம்? அவர்களுக்கு எவ்வளவு அன்பு கொடுக்கிறோம், பாசம் கொடுக்கிறோம்? அவர்களுக்காக மெனக்கெட்டு நாம் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டிய நாள் இன்று. இன்னொரு மனிதரின் கால்களை இயேசு தாழ்ந்து கழுவினார். இது தாழ்மை, அன்பு, சேவை என்ற 3 சொற்களையும் ஒரே செயலில் வெளிக்காட்டியது. அன்று யூதர்கள் பிறரின் கால்களை கழுவவே மாட்டார்கள். ஒரு அடிமை செய்யும் வேலை அது. அன்று அப்படித்தான் இருந்தது. ஆனாலும் யூதனான இயேசு அடிமை போல தன்னை தாழ்த்தி தன் சீடர்களின் பாதங்களை கழுவினார். இன்று நமக்கு கிடைக்கும் பாடம் என்ன தெரியுமா? அன்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல. ஹாய், ஹலோ, ஐ லைக் யூ, ஐ லவ் யூ என்று சொல்லுவதில் மட்டும் அன்பு இல்லை. அந்த அன்பு செய்யும் நபருக்காக நம்மையே வருத்தி கொண்டு நாம் என்ன செய்கிறோம் என்பதில்தான் அந்த அன்பு வெளிப்படும். லவ் இஸ் நாட் ஷோன் இன் வேர்ட்ஸ் பட் இன் ஆக்ஷன்ஸ் என்பார்கள். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்கிறார். கூட இருப்பவர்களை, கணவனை, மனைவியை, அன்னையை, தந்தையை, பிள்ளைகளை, மாமனார், மாமியார், உடன் வேலை செய்பவர்களை அல்லது நம்மிடம் வேலை செய்பவர்களை நாம் அன்பு செய்தால் அவர்களால் நம்மிடம் எந்த ஒரு வெறுப்பையும் காண முடியாது. அவர்களுக்கும் நம்மால் எந்த துரோகத்தையும் செய்ய முடியாது. இதை சிந்தித்து பார்க்க இந்த பெரிய வியாழன் நம்மை அழைக்கிறது. சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? எகிப்தில் ஒரு விஷயம் நடந்தது. தேவன் இஸ்ரவேலரிடம் இன்று உங்கள் வாழ்வின் புதிய ஆரம்பம் ஆரம்பித்து விட்டது என்று அறிவித்தார். என்ன செய்ய சொன்னார்? குறைபாடற்ற ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை வாசலில் பூச வேண்டும் என்றார். அப்படி பூசப்பட்ட போது மரணதூதன் அந்த வீடுகளை மட்டும் எதுவும் செய்யாமல் கடந்து சென்று விடுவான் என்று சொன்னார். இதுபோல இன்று நம் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வந்து நம்மை தாக்கும் போது இயேசுவின் பாதுகாப்பின் இரத்தம் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும், ஜெபமாலைகளை செய்ய வேண்டும், சிலுவை பாதை செய்து ஒப்புக் கொடுக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் அன்றைய இரவில் தயாராக இருந்தார்கள். கச்சை கட்டி சண்டை வீரரை போல நின்றார்கள். அதுவரை அவர்கள் சண்டை போட்டதில்லை. அவர்கள் அடிமைகள், எகிப்தியர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். எங்கிருந்து வந்தது அந்த தைரியம்? ஆண்டவரின் வாக்குத்தத்தம் உடனடியாக இன்று இரவு நிறைவேறப் போகிறது என்று அவர்கள் உறுதியாய் நம்பினார்கள். அதனால்தான் தைரியமாய் எழும்பினார்கள். நாமும் நம்மை விடுவிக்க இயேசு நினைக்கும் தருணம் வந்தால் நாமும் அன்று இஸ்ரவேலர்கள் தயாராக இருந்ததைப் போல தயாராக இருக்க வேண்டும். இயேசுவின் அருள் உள்ள இடத்தில் அழிவு நுழையாது நண்பர்களே. இயேசு கொடுத்த இரத்தத்தின் அடையாளம், அதுவே நம் பாதுகாப்பு.
இயேசு நம் வாழ்க்கையில் ஒரு கதவை மூடும்போது நம்மை வெளியே கொண்டு போக ஒரு புது பாதையை நிச்சயம் திறப்பார். சரி, இன்றைய 2ஆம் வாசகம் என்ன கூறுகிறது? இயேசு தான் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தையும் கிண்ணத்தையும் எடுத்து, இது என் உடல், இது என் இரத்தத்தின் புதிய உடன்படிக்கை என்றார். நாம் எப்போதெல்லாம் ஒரு முழு திருப்பலியில் பங்கு பெற்று அப்பத்தை உண்டு ரசத்தை குடிக்கின்றோமோ, அந்த ஒவ்வொரு முறையும் இயேசு நமக்காக செய்த தியாகம் நம் வாழ்வில் செயல்படும், வெளிப்படும், வெற்றி தரும், உடல் சுகம் தரும், சமாதானம் தரும். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், அட்லீஸ்ட் வாரம் ஒரு முறையாவது முழு திருப்பலியில் நாம் பங்கேற்று நன்மை எடுக்க வேண்டும். அது மிக மிக நல்லது நண்பர்களே. நமக்காக இயேசு அன்று உடைந்ததால் தான் நம் வாழ்க்கை இன்று முழுமை அடைகிறது. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் உடைந்ததை குணமாக்கி இழந்ததை மீட்டு கொடுக்க தயாராக இருக்கிறார் இயேசு. அவர் கேட்பதெல்லாம் ஜெபமும் நல்ல ஒழுக்கமுள்ள வாழ்க்கையும் மட்டும்தான். பணமோ பொருளோ எதையுமே இயேசு நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கவில்லை. நம் அன்பையும் நேரத்தையும் மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். அதை கூட நாம் இயேசுவுக்கு தருவதில்லை. சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? இயேசு இறைவனின் மகனாக இருந்தும் தன்னையே தாழ்த்தி தன் சீடர்களின் காலடிகளை கழுவினார். இது ஒரு சாதாரண செயல் அல்ல நண்பர்களே. அவர் சொல்ல வந்தது, உயர்ந்தவராக இருப்பது மற்றவர்களை சேவிக்க தயாராக இருப்பதுதான் என்பது. இன்று நம் வாழ்க்கையில் நாம் பதவி வேண்டும், பெருமை வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் தாழ்ந்து போக தயாராக இல்லை. ஏதோ ஒரு ஈகோ நம்மை தடுக்கிறது. கணவன் மனைவி இடையே கூட அந்த ஈகோ இருக்கின்றது. உடன் பிறந்தோர் மத்தியிலும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்திலும் இருக்கின்றது. நான் ஏன் தாழ்ந்து போக வேண்டும்? அவன் தாழ்ந்து போகட்டும், அவன்தானே தவறு செய்தான், சாரி கேட்கட்டும் என்று நாம் நினைக்கிறோம். இப்படித்தான் வாழ்கிறோம். ஆனால் வீட்டில், பணியிடத்தில் ஒரு சிறிய உதவி செய்தால், ஒரு சிறிய மன்னிப்பை கொடுத்தால், ஒரு சிறிய சிரிப்பை நம் முகத்தில் ஏந்தினால் சூழ்நிலைகள் மாறும் நண்பர்களே. அன்று இயேசு பாதம் கழுவிய தொடங்கிய போது பேதுரு முதலில், இயேசுவே என் காலை கழுவாதீர் என்று புரியாமல் எதிர்த்தார். ஆனால் நான் உன்னை கழுவாவிட்டால் உனக்கு என்னோடு பங்கு இல்லை என்று இயேசு கூறிவிட்டார். சேவை செய்யும் கைகள் ஜெபிக்கும் உதடுகளை விட பலம் கொண்டது என்று இயேசு கற்றுத் தருகிறார். நீ இன்று உயர விரும்புகிறாயா? முதலில் தாழ்ந்து சேவை செய் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இந்த பெரிய வியாழனில் சீடர்களின் பாதம் கழுவியதன் மூலம். சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஒரு 2 நிமிடம் ஜெபித்து விடலாமா? ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். இயேசுவே, இந்த பெரிய வியாழன் அன்று தலைவணங்கி ஜெபிக்கிறேன் அப்பா. உமது புயம் எப்போதும் எங்களோடு இருப்பதாக. உமது அன்பு எப்போதும் எங்களோடு இருப்பதாக. உமது அழகான கைகள் எங்கள் தலைமேல் வைத்து எங்களை ஆசிர்வதியும் இயேசுவே. உமது வாக்கு பெறலாமைக்கும் பேரன்பைக்கும் எப்போதும் நாங்கள் பாத்திரவான்களாக இருக்க தயவு செய்யும் இயேசுவே. என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும் என்று கூறினேரே. இயேசு என்ற நாமத்தை சொல்லி சொல்லி நாங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொல்லினேரே. உமது பெயரால் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு என்ற நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் தேவைகள், எங்கள் உள்ளத்தின் ஆசைகள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர் இயேசுவே. இந்த தவக்காலத்திலே நாங்கள் செய்த ஜெபங்களை நீர் காணிக்கையாக ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசிர்வதித்து உடல் சுகம் தந்து பாதுகாத்து நடத்துமாறு ஜெபிக்கின்றோம். நீரே எங்கள் தந்தை, எங்கள் இறைவன், எங்கள் மீட்பின் பாறை என்று நாங்கள் நம்பிக்கையாய் விசுவசிக்கின்றோம். காத்து வழி நடத்தும் இயேசுவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.